ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமையல் பாயிண்ட் அண்ட் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம க்ரீமியான கர்ட் ரைஸ் செய்ய போகிறோம். ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாதீங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு கப்பு பச்சரிசி எடுத்துக்கிட்டோம். அதை நல்லா கழுவிட்டு குக்கரில் சேர்த்துட்டோம். ஒரு கப்பு ரைஸ்க்கு 3 கப்பு தண்ணி சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துடலாம். ஒரு ஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு குக்கர் மூடி போட்டுட்டு வெயிட் போட்டுடலாம். ஒரு ஸ்டீம் வரட்டோன்னு 5 நிமிஷம் சிம்மில் வச்சு நிறுத்தி எடுத்துக்கலாம். இப்போ ஸ்டீம் எல்லாம் அடங்கிடுச்சு. இப்போ குக்கரை திறந்து பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நம்மளுக்கு சாதம் நல்லா மலர்ந்து வெந்திருக்கு பாருங்கள். இதை நல்லா கரண்டியை போட்டு கலந்து விட்டுடலாம். கொஞ்சம் லைட்டாக ஸ்மாஷ் ஆகிற அளவுக்கு கலந்து விட்டுடலாம். இப்போ இதுலேயே பால் ஏடு சேர்க்கலாம். இந்த பால் ஏடு பாலுலேருந்து எடுத்து நான் ஃப்ரீசரில் சேர்த்து வைப்பேன். ஒரு 4-5 நாளைக்கு சேரும். என்றைக்கு நம்ம தயிர் சாதம் செய்ய போகிறோமோ முன்னாள் நைட்டே எடுத்து ஃப்ரிட்ஜில் கீழ்ப்பக்கமாக வச்சிடலாம். அப்போ தான் அது சாஃப்டாக நல்லாயிருக்கும். இப்போ பால் ஏடு சேர்த்துட்டோம். இப்போ இது சூடு சாதத்துலேயே தான் இந்த க்ரீமை சேர்த்து நம்ம கலந்து விடணும். அப்போ தான் சாஃப்டாக நம்மளுக்கு நல்லாயிருக்கும். எவ்வளோ நம்ம பால் ஏடை சேர்க்குறோமோ அந்த தயிர் சாதம் அவ்வளோ ருசியாக இருக்கும். இப்போ பாலை சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ இதுக்கு ஒரு 3 டம்ளர் அளவுக்கு பால் பிடிக்கும். உங்களுக்கு எவ்வளோ பால் பிடிக்குதோ அந்த அளவுக்கு கலந்து விடுங்க. இந்த பதத்தில் இருக்கணும். தயிர் இப்போவே சேர்க்கக்கூடாது, கொஞ்சம் ஆறட்டோன்னு சேர்த்துக்கலாம். இப்போ தயிர் சாதத்துக்கு தாளிச்சிடலாம். கருவேப்பிலை, உளுத்தம்பருப்பு, கடுகு, இஞ்சி, கொத்தமல்லி, பச்சை மிளகா, பெருங்காயம். இந்த இஞ்சி நான் மாங்காய் இஞ்சி எடுத்துகிட்ருக்கேன். நீங்கள் காய்கறி கடையில் கேட்டாலே கிடைக்கும். இப்போ சீசனுன்றதுனால இந்த இஞ்சி போட்டு தாளித்தோம்னா சாதம் மாங்காய் வாசனையாக அவ்வளோ ருசியாக நல்லா இருக்கும். மாங்காய் இஞ்சி இல்லைன்னா சாதா இஞ்சியே போட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்சிச்சு. கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை, பச்சை மிளகா, மாங்காய் இஞ்சி எல்லாத்தையும் சேர்த்து தாளிச்சிட்டோம். பெருங்காயத்தூள் தூவிடலாம். இப்போ தாளிப்பை எடுத்து நம்ம தயிர் சாதத்தில் சேர்த்துடலாம். இப்போ சாதத்தில் சேர்த்துட்டோம். இப்போ இதில் 2 ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கலாம். தயிர் ரொம்ப சேர்க்கக்கூடாது. நம்ம காலையிலேயே கலந்துடுவோன்றதுனால 2 ஸ்பூன் தயிர் சேர்த்தோம்னா மதியத்துக்குள்ளே கரெக்டாக புளிச்சு நல்லாயிருக்கும். இப்போ இதிலே திராட்சையை சேர்த்து கலந்து செஞ்சாலும் அவ்வளோ ருசியாக இருக்கும். திராட்சையை தாளிக்கெல்லாம் வேணால் பச்சையாகவே சேர்த்துக்கலாம். இப்போ நம்மளுக்கு தயிர் சாதம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதில் நம்மளுக்கு தேவைப்பட்டால் மாதுளம்பழம் சேர்த்துக்கலாம், பச்சை திராட்சை கூட சேர்த்துக்கலாம். அது மாதிரி சேர்த்து செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். அதுவுமே ரொம்ப ருசியாக நல்லாயிருக்கும். சம்மர் சீசனில் இது மாதிரி தயிர் சாதம் செஞ்சு சாப்பிட்டோம்னா உடம்புக்கு அவ்வளோ நல்லது. இன்னொரு புதிய வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சங்கீதா.